ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு மிளகாய் பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி, அப்படி இல்லைன்னா ரோல்டு மிளகாய் பஜ்ஜி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் காரசாரமான மிளகாய் பஜ்ஜி நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஓமம், அதை வந்துட்டு கையில் நல்லா இப்படி நசுக்கிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போது இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆயில் வந்து மொத்த மாவுலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவை வந்து இப்படி கையில் நல்லா இப்படி பிடிக்க வரணும், அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெளிங்க. பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 3 ஸ்பூன் தண்ணி தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, அடுத்தது ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், அடுத்ததாக பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் சீஸ், என்ன சீஸாக இருந்தாலும் ஓகே. அடுத்தது கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கட் பண்ணி தூவிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுவும் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அடுத்ததாக நான் மிளகாய் பாருங்கள், இந்த மிளகாய் வந்துட்டு நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தான். கொஞ்சம் பெரிய சைஸ் மிளகாய், இதில் வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மிளகாய் தான் எடுத்துருக்கேன். இது பஜ்ஜி மிளகாய் கிடையாது, சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தான். இப்போ இதை வந்துட்டு சென்டரில் கீறிக்கலாம். இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகளை எல்லாம் நம்ம இப்போ வெளியே எடுத்துட போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் மெதுவாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு தட்டினீங்கன்னா மொத்த விதையும் கொட்டிடுங்க. பாருங்கள், ஒரு விதை கூட இல்லை, க்ளீனாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லா மிளகாயும் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போது வச்சு ரெடி பண்ணலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் எடுத்துகிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க போகிறோம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மிளகாயில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கலாம். மிளகாயில் எவ்வளோ அளவாக பிடிக்குமோ அதுக்கு அளவுக்கு வைங்க. ஜாஸ்தியாக வச்சு அழுத்தினீங்கன்னா நமக்கு வேகும்போது வெளியில் வர சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே இதை ஒரு லேயர் மாதிரி நம்ம சுற்ற போகிறோம். லைட்டாக தண்ணியை இப்படி மிளகாய் மேலே தடவிடுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும்.
பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க. நமக்கு ஒன்று முடிஞ்ச உடனே அந்த இடத்துல லைட்டாக திருப்பியும் தண்ணி தடவிட்டு திருப்பி இன்னும் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே அப்படியே ஜாயிண்டாக ஒட்டிகிட்டே வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மொத்த மிளகாய்க்கும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லைட்டாக இப்படி கையில் உருட்டி கொடுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த காம்பு மேலே வேணும்னா சுற்றிக்கலாம், இல்லை அப்படியே வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் லைட்டாக அந்த காம்புலேயும் சுற்றி விடுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, லைட்டாக அப்படியே உருட்டிட்டா முடிஞ்சுது. இன்னொரு பீஸ் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மிளகாய் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளே நம்ம உருளைக்கிழங்கு சீஸு அப்படிங்கிற ஒரு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கிறதுனால சாப்பிடும் பொழுதே நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி உருட்டி கொடுக்கறது மட்டும் மறந்துடாதீங்க, உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஆயில் சூடாக இருக்குது, ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரொம்ப மெதுவாக பொரிச்சிடுங்க. பாருங்கள், நமக்கு சில்லி ரோல் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அந்த ரோல் சுற்றும் போது ஏதாவது ஒரு இடத்துல நல்லா சுற்றலைன்னா கூட அந்த சீஸு அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஒரு மிளகாய் ஏதோ சரியாக சுற்றாதனால லைட்டாக என்னதில் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. சூப்பரான ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.